ஒரு ரெட் ஜெயின் மாதிரியான ஒரு பெரிய நிறுவனங்கள் வந்து சிறு திரைப்படத்துக்கு வந்து அவங்க வந்து முடக்குறாங்க. அவங்க நினைச்சாதான் வெளியிட முடியுன்ற கருத்து ரொம்ப பரவலா பேசப்பட்டிருக்கு. அன்னைக்கு டேட்ல வந்து ரெட் ஜெயினோட பெரிய படம் கிடையாது. ஆனா ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணா ஒரு படத்துக்கு வந்து அவங்க திரையரங்கம் கொடுத்தாங்க. அன்னைக்கு திரையரங்கம் கொடுத்தாங்க, நம்ம கொடுக்கல. உங்களுக்கு பிடிக்கல. அது என்ன காரணமா இருக்கும்? ஏதாவது அந்த அதுதான் அவங்க வந்து என்னன்னா வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த அவலம் இருக்கு. நீங்க தமிழ் படங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறது இல்லை. ஆந்திராவில் அப்படி இல்லை. அவங்க படங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்றாங்க, மலையாளத்தில் அவங்க படங்களை அவங்க சப்போர்ட் பண்றாங்க. அதனால ஆரோக்கியமான விஷயம் இல்லை. இலங்கை தமிழர் பிரச்சனையை முக்கியமா வச்சு இங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்ச திரு சீமான் அவர்கள் வந்து அவருடைய தலையீடு வந்து இந்த படத்துக்காக எப்படி இருந்தது? உங்களுக்கு எந்த விதத்துலயாவது அவர் சப்போர்ட் பண்ணாரு? யாரும் சப்போர்ட் பண்ணி அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லாம் படம் இருக்கு இல்லை. இல்ல ஒரு நட்புரீதியா அவரை அறிக்கை கொடுத்தாருல. இந்த அளவு அந்த அறிக்கை வந்து ஒவ்வொருத்தருடைய அணுகுமுறை ஒரு மாதிரி இருக்கும். அப்ப நீங்க என்னுடைய அணுகுமுறை ஒரு மாதிரி இருக்கும். நீ ப்ரீ புக்கிங் பண்ண மாட்டேன்றாங்கல்ல. இப்ப நீங்க பெரிய படங்களுக்கு போய் நீங்க வாண்டடா போய் நம்ம தானே புக் பண்றோம். இந்த நம்ம வரலாற்று படம் நம்ம டிக்கெட் புக் பண்ணணும்னு சொல்லி எத்தனை % பேர் புக் பண்றோம் நம்ம. இப்போ ஒண்ணு இல்லை, உங்க ஆசைக்கு வேணா நாளைக்கு வேணா நான் தமிழ்நாடு போய் திரும்ப ஒரு காரணம் சொல்றேன். எத்தனை % புக்கிங் பார்ப்போம். அந்த உணர்வு என்னன்னா நமக்கு வரணுன்றேன் நான். ஒருவேளை வந்து இப்போ ஒரு சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி இந்த மாதிரியான பெரிய ஹீரோக்கள் நடிச்சிருந்தா நீங்க என்ன சந்தேகம் உங்களுக்கு? அப்ப அவங்க அந்த மாதிரி இந்த மாதிரி தமிழ் தேசியம் பேசுற படங்கள்லாம் அவங்க நடிப்பாங்களா? சம்பளம் கொடுத்தா நடிக்க போறாங்க. நம்ம வந்து பொருளாதாரமா வரணும்னா நாம ஒருத்தர் சப்போர்ட் பண்ணணும். ஒரு தமிழ் தேசியம் பேசின படத்துல பெரிய ஹீரோக்கள் நடிச்சது இல்லை. அந்த மாதிரி படமும் வந்தது இல்லைன்னு சீரவண்டிய கட்டப்போம் படம் ஓடிச்சு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பெரிய ஹிட் நம்ம கூட. சிவகேசி எத்தனை பேர் பார்த்தீங்க? வேல்பாரி கூட எடுக்கணும்னு வந்துட்டாங்கல்ல. வேல்பாரில 1000 முறைன்னு சொல்றாங்க. ஆமா, வேல்பாரின்றது வரல. எத்தனை பேர் எடுக்கீங்க? பொன்னியின் செல்வன் வந்துச்சு. அதை நம்ம வந்து நம்ம அதோட குற்றம் சொல்றோம். தவிர எடுக்கிறது நம்ம முயற்சி பண்ணல. நம்ம தமிழ் தேசிய வாக்குன்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு இது வரைக்கும் ஒரு நீங்க பாருங்க, சீமான, வேல்முருகனை, திருமாவளவனை எல்லாம் சேர்த்தோம்னா கூட ஒரு 50-60 ஓட்டு தான் வரும். ஆனா நம்ம அவ்வளவுதான் இருக்கோமா? இல்ல, அதோட அதிகமா இருக்கும். அதோட அதிகமா இல்ல, 90% நம்ம தான் இருக்கோம். அதே அவங்க ஓட்டு போட மாட்டேங்க.